ஹலோ ட்ரேடர்ஸ், டுடே நாம ஆப்ஷன் செயினோட மாஸ்டர் கிளாஸ் பார்த்துருவோம். அதே போல் எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் கிளியராக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி 28th ஜூலையோட மந்த்லி எக்ஸ்பைரி. கிளியராக டைம் வேல்யூனா என்ன, இன்சென்ட்ரிக் வேல்யூனா என்னன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். திரும்பவும் நான் இங்கே ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 24,000 அரௌண்ட் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 24,000 காலும் புட்டும் 0 இன்சென்ட்ரிக் வேல்யூ ஏடிஎம். அதுக்கப்புறம் 23,900 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 24,100 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இன்சென்ட்ரிக் வேல்யூனா என்னென்னா டைம் வேல்யூ இல்லாமல் ரியலாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் இன்சென்ட்ரிக் வேல்யூ. இப்போது இந்த செயின் கிளியராக பார்த்தாச்சா? இப்போது 24,000 கால் 7 ரூபா இருக்கா, 24,000 புட் 20 ரூபி இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் செயினில் பாருங்கள், 24,000 காலும் புட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டைமில் ஸோ அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆகும். இப்போ இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ ப்ளஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூ. இது நான் திரும்ப இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஆப்ஷன் செயினில் எல்லாருக்கும் கால்னா என்ன, புட்னா என்ன, மேலே போனால் கால், கீழே வந்தால் புட்டு ஏறும், மேலே போனால் கால் ஏறும். ஓகே, இப்போது எக்ஸ்பைரி எங்கே இருக்குது? மார்க்கெட்டில் நம்ம எப்போ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலும் ஆப்ஷன் செயின் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் ஒன்ஸ் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பை பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ போய்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் கால் ஆப்ஷனோட ப்ரைஸ், புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வித்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் இது மூணுமே நீங்கள் பார்த்துட்ருக்கணும். ஸோ நிஃப்டி ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டு இருந்து ஏன் கீழே இறங்கியிருக்கு? ஏன்னா அப் ட்ரெண்ட் சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு. இது ஆல்ரெடி மார்னிங் நான் போட்ட லைன், அது இப்போ எடுத்துகிட்ருக்கு. ஸோ 23,65 வரும்னு சொல்லிட்டு 24,025 இருந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கே வந்துருக்கு. அகைன் நிஃப்டியோட சார்ட் அது. $24,000 காலு டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 24,000 புட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும், விசிபிள். நீங்கள் ஒன்ஸ் மார்க்கெட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் நீங்கள் இல்லை ஒரு ஸ்டாக், இன்ஃபோசிஸோ எஸ்பிஐ ஏதோ ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக்கோட ரியல் சார்ட்டு, ஃபியூச்சர்லாம் கிடையாது, ரியல் சார்ட் வச்சுக்கணும். நிஃப்டியில் பண்ணுறதால நிஃப்டியோட சார்ட் இங்கே இருக்குது எனக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நிஃப்டியோட கால் ஆப்ஷன், நிஃப்டியோட புட் ஆப்ஷன். ஓகேவா? இது 3 சார்ட்டும் நம்ம எப்போவுமே பார்த்துட்ருக்கணும். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறோன்னா வித்து போர்ட்ஃபோலியோ பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கணும்? ஆப்ஷன் செயின், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வித்து லைவ் மார்க்கெட்டு. இப்போது எதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் நம்ம பை செல் பண்ணுறது? ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஏறப்போகுது, மார்க்கெட் கீழே இறங்கினா புட்டு ஏறப்போகுது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி வாட்ச் பண்ணணும் நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி, திரும்பவும் கூட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ராடேயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது பேட்டர்ன்ஸில் இருக்கா? தென் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்குறீங்கன்னா 15 மினிட்ஸில் ஏதாவது கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் நடந்திருக்கா? இந்த ஏரியாவில் 15 மினிட்ஸில் என்ன கேண்டில் விழுந்திருக்கு தெரியுதா? ரிவர்சல் பேட்டர்ன் அது மட்டும் தெரியுது உங்களுக்கு. ஓகே, ஸோ ரிவர்சல் ஈவினிங் ஸ்டார் அது குயிக்காக வந்ததுனால உங்களுக்கு கேண்டில்ஸ் பேட்டர்ன் கிளியராக இல்லைனாலும் ஆல்ரெடி இருந்தது தான் நமக்கு சேனலு கிளியர். ஓகேவா? இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் இங்கே சைட்வேஸில் இருக்குது. இப்போது சேனல் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எப்போ ஃபைன் பண்ணணும்? பிரேக் அவுட் ஆன பிறகு ஃபைன் பண்ணால் உங்களுக்கு லேட் ஆகும் என்ட்ரி கிடைக்க. ஸோ லெஸ்ஸாக எடுத்துருவோம். 100 ரூபாயில் வாங்க வேண்டியதை 120க்கு வாங்குவோம். ஸோ சேனலோட டாப் போச்சு அப்படின்னாலே நாம் புட்டில் என்ட்ரி எடுக்க முடியும். சேனல் எப்படி ட்ராப் பண்ணுறது, டாப் எங்கே ஃபைன் பண்ணுறது? சேனல் மேலே பிரேக் அவுட் ஆகுமா? அப் ட்ரெண்ட் சேனல் கீழே தான் பிரேக் அவுட் ஆகும், டவுன் ட்ரெண்ட் சேனல் மேலே தான் பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? இன்ஃபோசிஸ் டவுன் ட்ரெண்ட் சேனல் இருந்தது, இது அப் ட்ரெண்ட் சேனல். ப்ரைஸு புட் ஆப்ஷன் இப்போ இங்கே இருக்கிறது எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்கள். இது புட் ஆப்ஷன். ஸோ இது கால் ஆப்ஷன். தெரியுதா? புட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது? 40 ஏறுதா? கால் இறங்குதா? மார்க்கெட்டு இறங்குனதால இந்த மொமெண்டம் நமக்கு காட்டுது. என்ன பறக்குதா? லைன் எங்கே போட்டிருந்தோம்? இந்த வீடியோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு வாங்க லைன் எங்கே போட்டிருந்தோன்ட்டு.
ஃபர்ஸ்ட் லைன் போட்டது அங்கே, செகண்ட் லைன் இந்த ஏரியாவுக்கு போட்டிருப்பேன். என்ன பாயிண்ட்டு 40 நினைக்கிறேன். ஓகே 40 மேபி 23 40 கிட்ட போட்டிருப்பேன். 20 ரூபாவில் இருந்த புட்டு 50 ரூபா போயிட்டு இப்போ இங்கே வந்திருக்கு. கிளியரா? ஸோ மார்க்கெட்டு இறங்கும் போது புட்டு இறங்குது, கால் ஏறுது. இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மார்க்கெட் ஏன் இறங்குது, இறங்கும்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எப்படி? சேனல் டார்கெட்டு இங்கே போட்டு தான். இந்த டார்கெட் ட்ரெண்ட் லைன் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். அந்த டார்கெட் நோக்கி தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது? 60. நம்ம 40 கிட்ட தான் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்னொரு 20 பாயிண்ட் தான் இறங்கிடும். ஓகேவா? ஓகே சரி. 00 ட்ரேட் எப்படி எடுக்கிறது? இப்போ 3 மணி மேலே டைம் பாருங்கள். இப்போது டைம் 3 மணி. 3 மணிக்கு தான் மூவ் ஆகுது. 00 ட்ரேட் வந்து ஒரு 2 மணிக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். 00 ட்ரேடு எதை பேஸ் பண்ணி? 2 மணிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதா, அதை பேஸ் பண்ணி என்ட்ரி நம்ம எடுக்க முடியும். இதோட டார்கெட் ஆல்ரெடி நம்ம லைன்ஸ் போட்டிருந்தோம், அங்கே தான் போயிட்டு வந்திருக்கு. இந்த வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எங்கே லைன் போட்டிருந்தான்னு பார்த்துட்டு வாங்க. நான் திரும்பவும் அதை எடுத்து போடல. இங்கே தான் இருக்கும் மோஸ்ட்லி. 40 வரணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டார்கெட் 65, செகண்ட் டார்கெட் 45. ஸோ சின்ன ஃப்ளக்சுவேஷன் கூட மூமெண்டம். ஸோ 00 ட்ரேட் வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கலில் எடுக்கலாம். ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கல்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஏடிஎம்மில் அது எட்ஜிங்னு சொல்லுவோம் நாம, அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கணும்? 3 சார்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் இருக்கணும், அதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம், மார்க்கெட்டோட என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில், அதுக்கும் முன்னாடி மார்போஸ் கேண்டில் பேட்டர்ன், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் பேட்டர்ன், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், எங்கல்ஃபிங் ஏதாவது நடக்குதா, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போச்சுன்னா நமக்கு நல்ல பேட்டர்ன் கிடைச்சிரும். தென் பேட்டர்ன்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் பைவட் லெவல்ஸ் பார்த்து எடுக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து எடுக்கணும். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னா இத்தனையும் பார்க்கணும், அப்போ தான் நம்ம பணத்தை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டு இப்படி தான் ஏறும், இப்படி தான் இறங்கும். எல்லாமே கரெக்டு சார். எப்படி சார் ப்ராஃபிட் பண்ணுறது சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் 0 சம் ஆஃப் மேத்ஸ், புரியுதா? 24,000 கால் ஆப்ஷன் 0, 23,900 புட் ஆப்ஷன் 0. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட இன்சென்ட்ரிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், டைம் வேல்யூ 0 ஆகிடும். தென் அதே போல் ஆப்ஷன் கிரீக்ஸ் பார்த்துக்குங்க. டெல்டா ரொம்ப 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 முக்கியம். டெல்டா வந்து 24,000 புட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் 96 இருக்குது. மார்க்கெட் இப்போ 100 பாயிண்ட் போச்சுன்னா இது 96 பாயிண்ட் ஏறும்னு அர்த்தம். அதே போல் 23,950 காலோட டெல்டா பாருங்கள் 76 இருக்குது. இப்போ மார்க்கெட்டு ஒரு 76 பாயிண்ட் மேலே ஏறிச்சு அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் 76 பாயிண்ட் ஏறும். ஸோ என்னன்னா மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் ஏறினா நம்மளோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத காட்டுறதான் டெல்டா. புரியுதா? மார்க்கெட்டு சார் மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறிச்சு சார், நான் வாங்கின கால் ஆப்ஷன் ஏறவே இல்லை சார், சைடு வைஸில் அப்படியே சும்மா 5 ரூபா 6 ரூபாய் ஏறிட்டு அப்படியே இறங்கிச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓடிஎம் லாங்லலாம் போயிட்டு எடுத்துட்டிங்கன்னா டெல்டா தான் பேஸ். அதே மாதிரி தீட்டா பாருங்கள் 2 பக்கமும் மைனஸில் தான் இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் குறையும். அதனால தான் டைம் வேல்யூ ப்ளஸ் இன்சென்ட்ரிக் வேல்யூ ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்குன்னு சொன்னது. நான் நெக்ஸ்ட் டைம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது டெல்டான்னா என்னென்னு புரியுதா? ஸோ டெல்டா 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்கில் தான் நம்ம ஆப்ஷன்ஸ் பை பண்ணணும். ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் செல்லர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ராடல், ஸ்டாங்கல், ஓடிஎம், பட்டர்ஃப்ளை, அயன் கண்டர் எல்லாமே இருக்குது, நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. தென் ஆப்ஷன் பையர்ஸும் ஸ்ட்ராடல், ஸ்டாங்கல் பண்ண முடியும் லாங்கில். ஓகே, மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி போயிட்டுருக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன். தென் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஆப்ஷன் செயின் பேசிக் இது தான். தென் ஆப்ஷன் லைவ் மார்க்கெட் 00 ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா சேம் இதே தான். பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபைன் பண்ணிட்டோன்னா அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு 00 என்ட்ரிஸ் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். கிளியரா? மார்க்கெட்டு எங்கே இருக்குது? 65 இருக்குது. 23,900, 61 என்ன தெரியுது? காலு எக்கச்சக்கமாக இறங்கிச்சு. 64 இருக்குது, 23,900 பாருங்கள். மார்க்கெட் எங்கே இருக்குது?
ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எங்கே இருக்குது? என்ன மீனிங்கு? இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு கீழே இறங்க போகுது. 65ல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டோம். அது எங்கன்னு பார்த்துட்டு வாங்க. சப்போர்ட் லைன் நிஃப்டிக்கு. ஸோ 40 கிட்ட இன்னொரு 10 பாயிண்ட் கீழே இறங்கும் அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் முடிஞ்சு 3 மணிக்கு மேலே ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம். 0 ட்ரேட்லாம் கூட ஒரு 3 க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க.